அடுத்ததாக கொடிக்கால்பாளையம் பள்ளிவாசலில் நடந்த சம்பவம் குறித்து அவர்கள் பல புழுகு மூட்டையில் அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள், பல தில்லுமுடுகளையும் செய்திருக்கிறார்கள், பல மோசடிகளையும் செய்திருக்கிறார்கள். அதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் அவங்களோடு இருக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் நடக்கவில்லை, ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள், எங்களை ஒப்பந்தம் பண்ணி எங்களை அந்த அங்கே செயல்படுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள், நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஒப்பந்தத்தை மீறும் விதமாக உடனே எங்களை காலி பண்ண சொல்கிறார்கள். ஒப்பந்தத்தை நிறைவேற்றணுமா இல்லையா, மார்க்கத்துடைய அவசியம், ஒப்பந்தத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க, இந்த புழுகனுவ பேசுகிறாங்க, ஒப்பந்தத்தை வாக்குறுதி நிறைவேற்றணுமா இல்லையா என்று பேசுகிறார்கள். அந்த பேச பாருங்க, ஒப்பந்த முறைப்படி நடக்கவில்லை என்று ஒரு கருத்தை வாதிக்கிறாங்க பாருங்க. இப்ப மார்க்கம் சொல்லுது, அப்ப ஜெயலலிதா வந்து ஆலோசனை கொடுக்கிறாரு. இந்த அயோக்கியர்கள் என்ன அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகின்றார்கள், என்ன ஆலோசனை கொடுக்குறாங்க? அப்ப ஒப்பந்தம் வந்தாக்க முறைப்படி பிரிக்கணுமா, தூக்கி தூர எறியணுமா? அப்ப ஒரு மனைவியை நீ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சேர்ந்தாலும், ஒரு கடையை சேர்ந்தாலும், ஒரு மர்க்கஸை சேர்ந்தாலும், எதை ஒரு ஒப்பந்தத்தில் முறைப்படி சேர்ந்தாலும் கூட பேச்சுவார்த்தை நேரத்தில் முறைப்படி தானே பிரிக்கணும், கால அவகாசம் கொடுக்கணுமா இல்லையா? அதாவது ஒப்பந்தம் ஒன்று செஞ்சிருக்கிறாங்களாம், அந்த ஒப்பந்தத்தை மீறலாமா அப்படி பயான்லாம் வேறு படிக்கிறாங்க. ஒப்பந்தத்தை மீறினா எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒப்பந்தத்தை நீ மீறினியா அவங்க மீறினாங்களான்னு பார்ப்போம். அடுத்து அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. என்ன ஆதாரம்? அந்த கொடிக்கால்பாளையத்தில் மினிட்டில் எழுதின ஒரு காப்பியை மினிட் புக்குன்னு போட்டு என்ன செய்யறாங்க, முறையான பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே தான் அவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை இணைந்தார்கள். அதற்கான மினிட் காப்பியை நீங்க பார்க்கலாம். இந்த பின்னணியும் சொல்லியிருக்கோம், இணைஞ்ச விதத்தையும் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இதாச்சா? இதுல என்னன்னா, அதாவது இந்த கொடிக்கால்பாளையத்தில் மினிட் புக்கில் இருக்கு என்று சொல்லி ஒரு பேஜை காட்டி அதில் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அந்த ஊர் கலைக்கப்பட்டு விட்டது, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பில்டப்பை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒப்பந்தம் என்ன என்று சொன்னால், ஒப்பந்தம் பல கட்டங்களில் அது கடந்து வருகிறது. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த கொடிக்கால்பாளையத்தை சேர்ந்த சகோதரர்களை பற்றி நம்ம உணர்வு பத்திரிகையில் ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தோம், நம்ம டிஎன்டிஜியில் இருக்கும் பொழுது கொடுத்துருந்தார்கள். என்ன கொடுத்தாங்கன்னா, அவங்க ட்ரஸ்ட்டாக செயல்படுறதுனால நமக்கு அவங்களுக்கு டிஎன்டிஜி சம்மந்தம் இல்லை அப்படின்னு உணர்வில் ஒரு அறிவு போட்டிருந்தோம். அறிவு போட்ட உடனே, ஏன் இந்த மாதிரி எங்களை நீங்கள் ஒதுக்குறீங்க, நம்ம இணைந்து செயல்படுவோம்னு பேசுகிறதுக்காக வந்திருந்தாங்க. எங்கள் சென்னைக்கு தலைமைக்கு வந்திருந்தார்கள். வந்திருக்கும் அன்றைய நிர்வாகிகளோடு நான் மேலாண்மை குழு தலைவராக இருக்கிறேன், என்னை வைத்து என்ன செய்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நம்ம என்ன அவங்களுக்கு சொன்னோம் என்று சொன்னால், நீங்கள் இந்த சொத்துக்கு நீங்கள் தான் சொந்தக்கார ஆட்கள், இந்த ப்ராப்பர்ட்டியில் எங்களுக்கு எந்த விதமான ரைட்டும் கிடையாது. நாங்கள் விரும்புகிற என்னன்னு கேட்டால், ஒரு காரியத்தை செய்வதற்கு ரெண்டு இயக்கம் ஒரு ஊரில் தேவையில்லை, நீங்களும் அதை தான் செய்கிறீங்க நாங்களும் அதை தான் செய்கிறோம்னு கேட்டால் அது தேவையற்ற மோதல்கள் வரும். அதனால் நீங்களே செயல்படுங்க, டிஎன்டிஜேயுடைய நிர்வாகியாக இருந்து செயல்படுங்க, ஆனால் சொத்து உங்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நமக்கு நடந்த பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அதில் என்ன செய்கிறோம்னா, இறுதியாக நான் சொல்கிறேன், அந்த பேச்சுவார்த்தை அவங்க பேசும்போது அவங்கள்ட்ட சொல்லுகிறேன், இந்த விஷயத்தில் நாளைக்கு நம்ம சேர்ந்து பயணிக்க முடியாத நிலைமை வரலாம், உங்களுக்கு வரலாம், எங்களுக்கு வரலாம். அப்படி வரும் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் செயல்பட்டு கொள்ளலாம், இந்த சொத்தையெல்லாம் நீங்களே எடுத்துக்கொள்ளலாம், நாங்கள் வெளியே ஜீரோவிலேருந்து ஆரம்பிப்போம், எங்களுக்கு பிரச்சனை, சொத்து பிரச்சனையே கிடையாது என்று நான் உறுதிமொழி கொடுக்குறேன். இதை சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பேச்சுவார்த்தைக்கு வரும்போதே ஒரு நிபந்தனையோடு வந்தாங்க. ஏன்னா என்ன பேசுகிறோம் என்பதை நாங்கள் வீடியோவில் பதிவு செய்து கொள்வோம் என்ற அடிப்படையில் வந்தாங்க. பதிவு செய்து நமக்கு ஒரு காப்பி அவங்களுக்கு காப்பி என்கிற வகையில் அந்த பதிவு செய்யப்படுகிறது. அந்த பதிவு செய்யும் பொழுது அந்த வீடியோவில் இதையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ என்னிடத்திலும் இருக்கிறது. அந்த வீடியோ பாருங்கள். என்ன ஒப்பந்தம் என்னங்கிறாங்களோ, ஒப்பந்தம் நிறைவேற்றணும்னு. இந்த ஒப்பந்தம் நான் கொடுத்ததல்ல, ஜமாத்து சார்பாக எல்லாரும் முடிவெடுத்து மேலாண்மை குழுவுடன் என்னை வைத்து சொல்ல வைத்தார்கள். அப்போ ஜமாத்து சார்பாகத்தான் அதை உறுதிமொழி கொடுக்குறோம். அந்த உறுதிமொழி என்ன சொல்லுது அதை பாருங்கள். அந்த பழைய காலத்து வீடியோ, அது குவாலிட்டியாக இருக்காது, அதனால பாருங்கள். இதுக்கு நீங்க உங்களுக்கு உடன்பாடுனா உங்க மக்களுக்கு மாற்றம் என்ன செய்யணுங்கிறத நீங்க இது பண்ணிட்டீங்க. இதான் வேணும் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நான் கூட்டத்தை போட்டு நான் முடிவு பண்ணி உங்களுக்கு தீர்மானமாக நான்
விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது தௌஹீத் ஜமாத், அதாவது வீடியோ ரெண்டே மேட்டர் தான், 3 மேட்டர்லாம் கிடையாது. ஒண்ணு வந்து இதுக்கு தனி நிர்வாகம் இருக்கக்கூடாது. தௌஹீத் ஜமாத்தினுடைய கிளைகளில் செயல்படும் போது ஒரு நிர்வாகம் தான் இருக்கணும். தௌஹீத் ஜமாத் கொள்கைகள் இல்லாதவங்க இருக்கக்கூடாது. 2 தான் மேட்டர். இது வந்து ஒருபடி இருக்கா ஆகிட்டே இருக்குன்னா அது வந்து நீங்க தௌஹீத் ஜமாத் கிளையாகவே நீங்க செயல்படுறத பேரை மட்டும் போட்டு கீழே 3 பேரே போடுறது, கீழே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கிளை போடுறது அப்படிதான். அது ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அப்ப இது வந்து குழப்பம்லாம் வராது, எந்த ஒரு குழப்பம் வராது, தௌஹீதை விட்டு போறதுங்கிற பேச்சு வராது. ஏன்னா ஒரு கொள்கை உள்ளவங்க தான் இருக்கிறீங்க. ஊழல் போக்குவரத்து தான் மக்கள் கேட்க போறாங்க, மக்கள் தான் இருக்க போறாங்க. மக்களுக்கு அது வந்து உரிமை இருக்குது. அந்த உரிமை படிக்காத வரைக்கும் ஜமாத்துக்கு சுன்ன ஜமாத்து நாளைக்கு வந்தா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சொன்ன ஜமாத்து பள்ளியே திருந்தி நாங்க தௌஹீதுக்கு வர்றோம் சொன்னா வெளியே தான் கேட்க மாட்டோம். ஏன்னா மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. மக்களுக்கு கேள்வி கேட்கணும். இந்த ட்ரஸ்டுக்கு நாங்க ஆபத்தை நினைக்கிற காரணம் என்னன்னா, மக்கள் கேள்வி கேட்க முடியலன்னு சொன்னால் நம்ம நல்லா இருந்தாலும் இன்னும் ஒரு 2 ட்ரெஸ் மாறிட்டாங்கனாலேயே முடிஞ்சு போச்சு, அவ்வளவு வேண்டிய இல்லை. விட்டுருவோம். இந்த 2 விஷயத்த நீங்க செஞ்சு ஓகே சொல்றீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி என் முன்னாடி சேர்ந்து ஒரு பேச்சு நடத்தி அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு பின்னாடி முன்னோர் போட்டு விடுறாங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கும் ஒத்துக்கலன்னு சொன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. நம்ம தௌஹீத் ஜமாத் தனியா இயங்கிட்டு போறோம், நீங்க தனியா இயங்கிட்டு போறோம், அவருக்கு முதல்ல போயிடும். இது ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இல்ல இது சரி வராது, அது ஒரு சரி வராதுங்கிறது 2 காரணத்துல வரலாம். எழுதுனதுல நமக்கு ஒத்துக்கிறதுங்கிற மாதிரி பேசுவாங்க. அதுவும் வரும், அது வரக்கூடாது. ஆனா அது ஒரு மாதிரி விஷயக்கார பண்ணாங்கன்னா அது மாதிரி ஒரு காரணங்கள்லாம் ஒரு நன்மை நாள் இருக்கும்போது சில நன்மை விட்டு கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற போனதுமே ஒரு பிரச்சனைகள் வரலாம். அல்லது இந்த பாலிசி சரியில்லாத மாதிரி நம்ம அனைவரும் பொதுவாக தான் கொண்டு போகணும் கூட நினைக்கலாம். அப்படி நினைச்சாங்க சொன்னா நம்ம மக்களை வென்றெடுக்கிற வேலையை நம்ம செய்ய வரணும். அது நினைச்ச நடப்பு தப்பு தானே. அப்ப அந்த நினைப்பு சரியில்லைங்கிற வரைக்கும் மக்களை வென்றெடுக்கிற வேலையை நம்ம ஒரு தனியாக மருந்து வச்சு நம்ம அதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். நீங்க விளையாட்டு போய்க்க வேண்டியோம். சரியா? இது ஒரு குழப்பம் கிடையாது. இப்படி செஞ்சாலும் விளையாட்டம் கொடுத்தாங்க, அப்படி செஞ்சா விளையாட்டு கொண்டாடும் போது இப்படி செஞ்சா நம்ம எல்லாம் சேர்ந்துருப்போம். அப்படி செஞ்சா ஒரு வாடகை எடுத்து பிடிச்சிட்டு நாங்க தனியா வந்துட்டோம், தௌஹீத் ஜமாத் தனியா சேர்க்கணும், எல்லாம் செயல்பாடு பண்ணி இந்த விஜயோட இப்போ ஆரம்பிக்கிறோம். இதே விஷயம் அப்ப நீங்க மசரா பண்ணி சொல்றாங்க. சொன்ன நம்ம அந்த உணவு போடுறதுக்கு அது ஒண்ணு பத்தி போட முடியாது. உணவை வந்து நீங்க முதல்ல கொடுத்துட்டாங்க, நீங்க அதுலயே ரீடிசைன் கொடுக்க முடியும். அதெல்லாம் நடைபாடு, அதுக்கு நடைபாடாதானே. அப்போ அந்த பேச்சுவார்த்தைகளே இவ்வளோ நடக்கிறது. என்னன்னு கேட்டால், அந்த சொத்துக்காக உள்ள ஜமாத்து நாங்கள் இல்லை, உங்கள் சொத்து தான், அதை நாங்கள் கொஞ்சம் இருந்தோங்கிறதுனால எடுத்துக்கொள்ள மாட்டோம். எப்போ உங்களுக்கு எங்களுக்கு சரி வரலையோ நீங்கள் தாராளமாக போய் நாங்கள் வெளியே வந்துடுவோம். 0லேருந்து ஆரம்பிப்போனால் என்ன அர்த்தம்? அதில் உரிமை கொண்டாட மாட்டோம். அதில் 10 வருஷம் 15 வருஷம் என்ன வேலைகளை செஞ்சு இருந்தாலும் அதில் நாங்கள் சொந்தம் கொண்டாட மாட்டோங்கிற உறுதிமொழியை நம்ம கொடுக்குறோம். அந்த உறுதிமொழி அடிப்படையில் தான் அவர்கள் நம்முடைய கிளையாக செயல்பட சம்மதித்தார்கள். எந்த கண்டிஷனு? சொத்து எக்காரணத்திலும் எங்களுக்குரியாக தான் இருக்கும், சொத்துல உரிமை கொண்டாட முடியாது. அப்படிங்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா நாங்கள் விளைவிக்கிறோங்கிறதுக்கு அர்த்தம். இந்த ஒப்பந்தத்தை நம்ம வந்து முறையாக நம்ம செஞ்சிட்டோம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், 2007ஆம் ஆண்டு ஒரு மினிட் அவங்க எழுதுகிறாங்க. அவங்க கொடிக்கால் பாளையம் முஸ்லீம் ஜமாத் இருக்குல்ல, அந்த 2007 இதெல்லாம் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்களே எல்லாத்தையும் ஆதாரங்கள் வெளியிட்டாங்க. அதில் தான் சொல்கிறேன். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதை வந்து இந்த முழு பக்கமாக காட்டுறோம். அது முக்கியமான அந்த கடைசி பாரா, இந்த 3வது விதியை மட்டும் இந்த பெருசுப்படுத்தி காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் படிக்கிறதுக்கு தகுந்தவாறு. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், நமது ஜமாத் அவங்க மினிட்டில் எழுதுகிறாங்க, டிஎன்டிஜேயின் கிளையாக செயல்படுவது என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் மாநில அளவில் பிரிவினை ஏற்படாத வரையிலும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செயல்கள் இருக்கின்ற வரையிலும் ஆகும். இதில் ஏதும் மாற்றங்கள் ஏற்பட்டால் நமது ஜமாத்தின் பொது சபை கூட்டத்தை கூட்டி மேற்கண்ட தீர்மானங்களை மறுபரிசீலனை செய்து கொள்வது என்றும் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. இதன் தீர்மானங்களை டிஎன்டிஜே மாநில தலைமைக்கும் எல்லாத்துக்கும் அனுப்பப்பட்டதுன்னு எழுதியிருக்கிறாங்க. இது என்னது? இதுதான் ஒப்பந்தம். ஒப்பந்தம் நிறைவேற்ற சொல்கிறீங்களே, ஒப்பந்தம் என்ன? அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக போகிறதா நினைக்கிறாங்க. நீங்கள் நான் மாற்றமாக தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. 2வது, பல பிரிவுகளை ஆகிட்டோம். இப்போ அது அவங்க பார்க்குறாங்க, பிஜே ஒரு பக்கம், அல்தாஃபி ஒரு பக்கம், அப்படி போயிட்டு இருக்கிறது.
இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரிவினை ஏற்படாத வரைக்கும் தான் நாங்கள் இதில் இருப்போம். நீங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக போகாத வரைக்கும் தான் இருப்போம். அப்படி போய்விட்டதாக நாங்கள் நினைத்தால் நாங்கள் ஒப்பந்தத்தை கேன்சல் ஆகிரும். பேசாமல் போய்கிட்டு இருக்கோனே. நீங்கள் இந்த உறுதிமொழியை அவங்க தந்தாங்க, மினிட்டில் எழுதி நமக்கு அனுப்புனாங்க, நாம் அக்செப்ட் பண்ணோமா இல்லையா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இதே விஷயத்தை 2023/8 2014 இது 7ஆவது ஆண்டு 7 வருஷம் கழித்து ஒருக்கா பேசும் பொழுது இதே விஷயத்தை சொல்கிறாங்க. இதே விஷயத்தை என்ன வருது, மேலும் ஆரம்பிக்குது பாருங்கள். அதை வேண்டாம் நான் உங்களுக்கு பெருசுபடுத்தி காட்டுறேன். இந்த மேலும்ங்கிறத பெருசாகி காட்டுறேன். அந்த பேஜில் என்ன வருதுன்னு கேட்டால், மேலும் நமது இந்த ஜமாத்து டிஎன்டிஜேயின் கிளையாக செயல்படுவது என்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் மாநில அளவில் பிரிவினை ஏற்படாத வரையிலும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு டிஎன்டிஜே செயல்பாடுகள் இருக்கின்ற வரையிலும் ஆகும். இதில் ஏதும் மாற்றம் ஏற்பட்டால் நமது ஜமாத்தின் பொதுக்குழுவை கூட்டி மேற்கண்ட தீர்மானங்களை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஏகமானதாக தீர்மானிக்கப்பட்டது. அப்போ ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும், வாக்குறுதி நிறைவேற்றணும்னா என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் சொத்து எங்களுடைய தான், நாங்கள் எப்போ வேண்டாலும் அதை மாற்றிக்கொள்வோம். 2 கண்டிஷன் தான். ஜமாத்து பிளவடையக்கூடாது, 2வது நீங்கள் கொள்கை மாறக்கூடாது. நிறைய கொள்கை மாறிட்டு இதில் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கவனித்த பிறகு இனிமேல் இதில் செயல்படுவது சரி வராதுங்கிறாங்க. இப்போ ஒப்பந்தம் எது? இப்போ ஒப்பந்தப்படி நீ என்ன செய்யணும்? எல்லாருமா கூடியிருந்து, இப்போ நான் தான் இப்போ இல்லை, இப்போ நிர்வாகத்தில் இருக்கிற இந்த ஈனப்பயிலும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ உன்னுடைய தலைவர் அந்த இதில் இருந்தாரா இல்லையா? எம்ஐ இருந்தாரா இல்லையா? எம்எஸ்லாம் இருந்தாரா இல்லையா? அவங்களாம் இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி தானப்பா. நீ உங்களுக்கு தான் தெரியாது. அந்த வாக்குறுதியை நானாக கொடுத்தேன்? எல்லாருமா சேர்ந்து கொடுத்த ஒரு வாக்குறுதி. அது எழுத்தாக்கப்பட்டு நமக்கு அனுப்பி நாமளும் ஓகேன்னு சொல்லி நம்மளும் போய் அந்த மினிட்டை படித்து கையெழுத்து போட்டு வந்திருக்கிறோம். அப்போ வாக்குறுதி இப்படி என்ன செய்கிறாங்க அவங்க? இப்போ உங்கள் செயல்பாடு மார்க்கத்துக்கு விரோதமாக இருக்குது, அதுக்கு விளக்கம் சொல்ல வாங்கன்னு உங்களுக்கு முடியலை. கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஓடிஞ்சு ஓடுறீங்க. அப்போ எதுக்கு பிறகு பார்க்குறாங்க இதில் பயணிப்பது சரியில்லைங்கிறாங்க. சரியில்லை என்றால் அவங்க மாற்றிக்கொள்ளலாம், அந்த இடத்தை வைத்துக்கொள்ளலாம். சொத்தில் நம்ம என்ன செலவு பண்ணி இருந்தாலும் அதை விட்டு நாங்கள் 0விலேருந்து வருவோம்னு தானே வாக்குறுதி கொடுத்தோம். வாக்குறுதி நிறைவேற்றணும்னு பேசுகிற உனக்கு கொஞ்சமாக அது தகுதி இருக்கா உனக்கு? அம்புட்டு வாக்குறுதி மீறினது நீ இல்லப்பா மீறி இருக்கிற. ஒப்பந்தம் என்றால் அதுக்கு என்ன வெயிட்டு தெரியுமாங்கிற நீ ஒப்பந்தத்தை பேசுகிற. இத்தனை தடவை எழுதியிருக்கிற ஒப்பந்தத்தை மீறி அத்துமீறி போய் வெளியூர்காரனை கொண்டே கூட்டி உள்ளே உட்காந்துக்கிட்டு நாங்கள் நிகழ்ச்சி நடத்த போகிறோங்கிற இதான் ஒப்பந்தத்தை கடைபிடிக்கிற லட்சணமா? அவன் என்னைக்கு சொன்னாலும் போயிடணும். 0விலேருந்து ஆரம்பிக்கிற அர்த்தம் தான். 0ன்னா என்ன அர்த்தம்? நான் இதில் இருப்பேன், நீ போய் 0வில் ஆரம்பிக்க சொல்லலை. நீ இங்கே இருந்துக்கப்பா, நாங்கள் தெருவுக்கு போகிறோம். செயல்படுவது ஒரு களம். நானும் ஒரு கொள்கையை சொல்கிறோம். உன் இடத்த எங்களுக்கு கொடு. எது வரைக்கும் கொடு? உனக்கு உடன்பாடு இருக்கிற வரைக்கும் கொடு. உனக்கு உடன்பாடு இல்லைன்னா எங்களை வெளியேற்றிருந்தா அதுக்கு அர்த்தம். 0வில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு தெளிவாக வாக்குறுதி கொடுத்துருக்கும் பொழுது ஒப்பந்தத்தை மீறலாமா? ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள். ஒப்பந்தத்தை மீறுவது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? இதை ஒப்பந்தம் சம்பந்தம் ஆயத்தெல்லாம் திருப்பி நீ படுத்துக்கிட்டு சிந்தனை பண்ண. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் அல்ல என்ன செய்வான்னு என்ன செய்ய? ஒரு வாக்குறுதி 2 வாக்குறுதியா? எல்லா இடங்களையும் நீ ஒப்பந்தம் மீறி இருக்கிற. ஒன்று ஆதாரத்தை காட்டுவேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சொத்து சம்பந்தமாக இப்போ சொல்கிறாங்க அது அவங்க சொத்து தான் சொல்கிறாங்க. எப்போ மாட்டிக்கிட்டு வெளியே விரட்டி விட்ட பிறகு அது சொத்து அவங்க சொத்து தான், நாங்கள் அதையாக கேட்குறோம். அது 4 லட்ச ரூபா எடுத்து வேற ஒரு சொத்து வாங்கினாங்க, அதை தான் கேட்குறோன்னு இப்போ டைலாக் விட்றாங்க. சரி, அதை நான் கேட்குறேன். இது உன் சொத்து இல்லை. நீ கோர்ட்டில் என்ன மனு கொடுத்த? கோர்ட்டில் கேவியேட் போட்டிய? அதில் என்ன சொல்லியிருக்கிற? கோர்ட்டில் இந்த பிரச்சனை வந்த உடனே ஒரு கேவியேட் மனு ஒன்று போடுறாங்க. அந்த கேவியேட் மனுவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மனு சொத்து என்று சொன்னால் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய கொடிக்கால்பாளையம் முஸ்லீம் தௌஹீத் ஜமாத்து கையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், மனு சொத்து சமூகம் நீதிமன்ற அதிகார வரம்பிற்கு உட்பட்ட திருவாரூர் தாலுகா, திருவாரூர் வடக்கு சேத்தி, கொடிக்கால்பாளையம் தெற்கு தெரு என்ற முகவரியில் அமைந்துள்ளது. மனு சொத்தானது மனுதாரர்னா இவங்க டிஎன்டிஜே மனுதாரரின் அனுபவத்திலும் சுயாதீனத்திலும் 4 தேதியிலும் இருந்து வருகிறது. அனுபவத்தில் இருக்கிறது ஓகே, அனுபவத்தில் வாடகைக்கு இருக்கும்போது நம்ம அனுபவத்தில் இருக்கும். சுயாதீனம்னா என்ன? சுய ஆதீனம்னா தனி உரிமை, எங்கள் உரிமையாக இருந்து வருகிறது. கோர்ட்டில் கேச போடுறான். இந்த சொத்தில் எங்களுக்கு எதிராக கேவியேட் முன்னெச்சரிக்கை மனு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக ஆர்டர் கேட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த கொடிக்கால்பாளையம் சொத்து எங்கள் அனுபவத்திலும் இருக்கிறது, எங்கள் சுயாதீனத்திலும் இருக்கிறது, எங்கள் சுவாதீனத்திலும் 4 தேதி வரையில் இருந்து வருகிறது.
மனு சொத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்காக ஆர்சிசி கட்டடம் கட்டப்பட்டு அதை அனுபவித்து வருகிறார். அந்த கட்டடம் வந்து இவங்களுக்காக கட்டினதான். உனக்காக கட்டினது. நம்மளை வந்து அக்ரிமெண்ட் போடுவதற்கு முன்னாடி அவன் கட்டி செயல்பட்டுல இருக்கிறான். டிஎன்டிஏக்கு வருவதற்கு முன்னாடி ட்ரஸ்ட்டாக இருக்கும்போது இடத்த வாங்குறான், ட்ரஸ்ட்டாக இருக்கும்போது பள்ளிவாசலை கட்டுறான். அதில் போய் உட்காந்துக்கிட்டு இவன் கோர்ட்டில் சொல்கிறாங்க, இவன் ஒப்பந்தத்தை பற்றியும் உண்மையை பேசுகிறத பற்றியும் வாக்குறுதி பற்றியும் பேசுகிறீ. வெக்கமா இல்லை உனக்கு? நீ என்ன வேலை செஞ்சுருக்க கோர்ட்டில் போய்? எங்கே சுவாதீனம்ங்கிற? உன் சுவாதீனமா அது? உன் அனுபவம்னு சொன்னால் கூட அது ஓகே. அனுபவத்தில் எல்லாம் வச்சுருந்தாங்க வாடகை இல்லாமல். இந்த அனுபவத்திலும் எங்கள் சுவாதீனத்திலும் இருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றத்தில் கேவிட் போட்டியா இல்லையா? கேவிட் மனுவில் சொன்னியா இல்லையா? அந்த நீதிமன்றத்துடைய அந்த கோர்ட்டுடைய அந்த இந்த இதற்கு மனு பேர் யார்? மேற்படி மனு வந்து மனுதாரர் முகவரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அப்துல் காதர் கூத்தானூர், அவர் தான் மாவட்ட தலைவர். அவர் பேரில் வந்து டிஎன்டிஜே மாவட்ட தலைவர். அவர் பேரில் கேவியட் மனு போடுறாங்க. மாவட்ட தலைவர் பேரில் என்ன போடுறாங்க? இது எங்கள் சொத்தாக்கும், இந்த இடமும் எங்கள் சொத்து, அதில் கட்டின பில்டிங் எங்கள் சொத்து. இப்படி கோர்ட்டுக்கு போயிருக்கிறிய, இதுக்கு அல்ல கேட்க மாட்டான்? இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்கிறியா? அடே கொஞ்சம் நெஞ்சமாட அநியாயம் பண்ணுறீங்க. எத்தனை உறுதிமொழி, எத்தனை வாக்குறுதி, எத்தனை தில்லுமுள்ளு. உன்னை உட்கார வச்சா ஏன் சொத்துன்னு கோர்ட்டுக்கு போகிற? அவன் வாடகை வாங்காமல் இத்தனை வருஷத்துக்கு வாடகை வாங்கியிருந்தால் எங்கேயோ போய் எவ்வளோ லட்சங்கள் நீ கொடுக்க வேண்டியிருக்கும். உனக்கு விளம்பரப்படுத்திக்கிட்ட, அதை வச்சு சிறுவர்களிருந்து அங்கே போய் வசூல் பண்ண அந்த மக்கள்கிட்ட, முதியோரிலிருந்து வசூல் பண்ண, உன் நிர்வாகம் வசூல் பண்ணி கோடி கோடியாக அந்த ஊர்லேருந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற வருஷம் அந்த தளத்தை வைத்து நீ ஆதாயம் அடைந்து விட்டு ஓம் பேர் ஓம் கோடி ஓம் இயக்கத்தை வளர்த்து கொள்வதற்கு பயன்படுத்தி விட்டு, இதை பயன்படுத்திய காரணத்தினால் நீ என்னை எனக்கு தான் சொந்தம் சுவாதீனங்கிற. உன் சுவாதீனமா அது? அப்போ சுவாதீனம்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி? எல்லாத்தையும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் இல்லை, எல்லா சொத்துலையும் இந்த வாடகைக்கோ இலவசமாக உட்கார வச்ச எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்கன்னா எங்கள் சொத்துன்றுவாங்க. இது இவங்களுடைய ஒரு அயோக்கியத்தனமான வேலை. அதனால் இவங்க தங்கள் சொத்து என்றே சொன்னது வாக்குறுதியா? உன் சொத்தா? அப்படி தான் ஒப்பந்தம் போட்டோமா? அப்போ எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் வழங்குது அவங்களுக்கு? கொஞ்சம் நெஞ்ச அயோக்கியர்கள் எந்த அளவுக்கும் போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த இயக்க வெறி என்ன ஆகுது? மூளையை மழுங்க செஞ்சு நம்ம என்ன அநியாயம் வேணாலும் பண்ணலாம். தலையாட்டி பொம்மைகள் நமக்கு இருக்கிற வரைக்கும் கவலை இல்லைன்னு போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் நீங்களும் சேர்ந்து மறுமையில் என்ன செய்வீங்க? இந்த மக்களுடைய வந்து பத்துவாவுக்கு ஆளாக மாட்டீர்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டது வாங்கியிருப்பாங்க. இதை நம்ம விளங்கணும். அடுத்து என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், இன்னொரு விஷயத்தை பாருங்கள். அதாவது அந்த சொத்து தான் சொந்தம் கொண்டாடிட்டு கோர்ட்டில் போய் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சொந்தம் கொண்டாடலை, கொஞ்சம் டயம் தாங்கன்னு கேட்குறோண்டாங்க. டயம் அவங்க கொடுக்கல தெரியுமா? உனக்கு டயம் கொடுத்த இடத்துல எல்லாம் போய் என்ன செய்ய வேண்டாம், உட்காந்துக்கிட்டு எங்கள் பொசிஷனில் இருக்கிறது, இதுக்கு எதிராக யாரும் இடைஞ்சல் செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டு வருவேன் பணத்தை கொடுத்து. இப்படி வரல செஞ்சுருக்கிற இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு நாள் கூட டைம் தர மாட்டேன்ட்டாங்க. உனக்கு டைம் கொடுத்தா என்ன செய்வேன்? அப்போதைக்கு அவகாசம் ஒரு வாரம் வாங்கிக்கிட்டு அந்த ஒரு வாரத்துக்கு இடையில் போய் ஹைகோர்ட்டில் போய் பெரிய அளவில் பணத்தை கொடுத்து எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து அது வருஷ கணக்கு ஓடும். அவங்க நல்லா சுதாரிப்பாக இருந்து நினைச்சிட்டாங்க, ஒரு நாள் கூட அவகாசம் தரமாட்டேன்ட்டாங்க. உனக்கு அவகாசம் தரக்கூடிய ஆள் நீ கிடையாது. அவகாசம் வாங்குவது எதுக்குன்னு கேட்டால் கோர்ட்டு மூலமாக போய் அதை இடைஞ்சல் பண்ணுவதற்கு தான். அப்படி செஞ்சுருக்கிற பல ஊரில் பின்னாடி விளக்குவேன். அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், அந்த கொடிக்கால் பாளையம் இதெல்லாம் வந்து எனக்கு இப்படி தெரியக்கூடாது, அவங்க வெளியிட்டாங்க இந்த ஆதாரங்களை எல்லாம் கொடிக்கால் பாளையத்திலேருந்து. அப்போ கொடிக்கால் பாளையத்தில் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்களாம், இந்த மர்க்கஸை பயன்படுத்தி டிஎன்டிஜை பயன்படுத்தி 4 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணாங்களாம். இலியாஸ்ங்கிறவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் அளவுக்கு அதுல வந்து இருக்கக்கூடிய தொகையை எடுத்து இவரு தனியா ஒரு இடம் வாங்குறாரு. சரியா போச்சு. யார் பேர்ல? கொடிக்கால் பாளையம் முஸ்லிம் ஜமாத் அப்படிங்கிற பேர்ல வசூல் பண்ணது தமிழ்நாடு. வசூல் பண்ணதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அக்கவுண்ட் யாரு? அக்கவுண்டும் பில்லு புக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். சரி, அக்கவுண்டும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அந்த பணத்தை எடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, கொடிக்கால் பாளையம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு இடத்த ஒண்ணு வாங்குறாரு. இது வந்து திருட்டு, இது வந்து கிரிமினல். இதை வந்து நம்ம கிரிமினல் கேஸ் ஆகி அவர் உள்ளதுக்கு போடலாம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நீங்க இன்னொரு இடத்த வாங்குனீங்கன்னு சொன்னா அது கிரிமினல். இவர் உள்ளதுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம், போடலாம். அந்த 4 லட்சம் ரூபா டிஎன்டிஜேங்கிற பேரில் வங்கியில் இருப்பாக இருந்ததாம். அந்த பணத்தை எடுத்து இன்னும் ஒரு சொத்தை இவர்கள் வாங்கினார்கள். டிஎன்டிஜே காசில் வாங்கினா டிஎன்டிஜே பேரில் வாங்கணும், டிஎன்டிஜே பேரில் வாங்கலை. கொடிக்கால் பாளையம் முஸ்லீம் தௌஹீத் ஜமாத் பேரில் வாங்கினார்கள் 4 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ 4 லட்சம் ரூபாய் எங்கள் காசை எடுத்து, வங்கியில் இருந்த 4 லட்சம் ரூபாய் எடுத்து எங்கள் காசில் மோசடி பண்ணி
நீ வேற ஒன்று பண்ணுன்னா நீ கம்பி எண்ணணுமா இல்லையா, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம், கம்பி எண்ணெய் வச்சுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டல் வர விட்றாங்க. கம்பி எண்ணெய் வைக்கிறாந்தா உன்னைய வைக்கிறதுக்கு அம்புட்டு விஷயம் இருக்கிறது, அது பிறகு வர்றேன். அப்போ கம்பி வைங்க வச்சுருவோன்னு மிரட்டுறிய. அவன் வந்து டிஎன்டிஜேலேருந்து பணத்தை எடுத்து வாங்கினானா, வங்கியில் இருந்த பணத்தை எடுத்துக்க ஆதாரம் காட்டு. வங்கியில் உன்னுடைய இருப்பு இருந்ததற்கு அந்த பணத்தை அவங்க அந்த எப்போ வாங்கினாங்களோ அந்த தேதியிலேயோ அதுக்கு நெருக்கத்திலேயோ அல்ல வாங்கி முடித்த பிறகு அந்த பணம் காலியாக இருக்குதா என்பதற்கு ஆதாரம் உனக்கு காட்ட முடியுமா? அந்த பணத்தை எடுத்து வாங்கினாங்களா? அந்த பணம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. இவர்கள் அந்த இடம் வாங்குவதற்காக இவங்க கொடிக்கால்பாளையம் முஸ்லிம் ஜமாத் சார்பாக தான் வசூல் பண்ணுறாங்க. அதில் டிஎன்டிஜே வேணுங்கிற 4 பேர் கூட கொடுத்துருப்பான். அதிகமான மக்கள் வந்து எல்லாரும் சுன்ன ஜமாத் எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி வசூல் பண்ண தொகையில் தான் அதை வாங்கினதாக அவங்க சொல்லி அதற்கு ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன ஆதாரம் வெளியிட்டிருக்கிறாங்க? முதல்ல வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இதுதான் வந்து சொத்து அந்த 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கின இடம்னு சொல்கிறாங்கல்ல, அதனுடைய கிரைய பத்திரம். அந்த கிரைய பத்திரத்தில் வந்து எழுத்து சின்னதாக இருக்கனால அந்த பெருசுபடுத்தி அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், 2019ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 2ஆம் நாள், இதுதான், இது மட்டும் தான் உங்களுக்கு வேணும், வேறு தேவையில்லை. மற்ற விஷயங்கள்லாம் பத்திரத்துடைய சொத்து சம்பந்தப்பட்டது தான். இந்த பத்திரம் பதிவானது எப்போ? 2019 ஜூலை 2ஆம் தேதி இந்த பத்திரம் கிரயமாகுது. அப்போ நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த பத்திரத்தை 2019 ரிஜிஸ்டர் பண்ணும்போது பேங்கில் இருந்து ரூபாய் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பேங்கில் இருந்து 2019 ஜூலையில் அவர்கள் இந்த இடம் வாங்கினாங்கன்னு சொன்னால், இந்த தேதிக்கு பிறகு 4 லட்ச ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் காணாமல் போயிருக்கணும், எடுத்திருக்கணும். சும்மா எடுக்க முடியாதுல்ல பேங்கில் எடுக்கிறதுனா, செக்கு போட்டோ ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யணும், கேஷாகவோ எடுத்திருக்கணும். எடுத்தால் அக்கௌண்ட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க, இத்தனாம் தேதி எடுக்கப்பட்ட ஜூலை 2ன்னு சொன்னால் ஜூலைக்கு முன்னாடி போ, அதுக்கு முன்னாடி உள்ள எந்த மாதத்தில் எடுத்தார்கள், 4 லட்சம் இதை எடுத்தானே வாங்கினங்கிற அப்படி ஒன்று காட்டணும்ல. அப்படி ஆதாரம் காட்டு பார்ப்போம். 4 லட்சம் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அந்த பேங்குக்கு பணத்தை தொடவே இல்லை, நாங்கள் எங்கள் கிளையில் நாங்கள் இந்த கொடிக்கால்பாளையம் முஸ்லீம் ஜமாத்து தௌஹீத் ஜமாத்து சார்பாக நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி எங்களுடைய ட்ரஸ்ட்டுக்காகத்தான் அந்த வசூல் பண்ணணும், அதற்கு தான் அந்த சொத்தை வாங்கணும், டிஎன்டிஜே பணத்தை மோசடி பண்ணிட்டோன்னு அப்பட்டமாக அப்படி துணிஞ்சு போய் சொல்லுவாங்க. யார் மேலே வேண்டாலும் துணிஞ்சு என்ன செய்வாங்க, போய் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ இந்த தேதியை பார்த்துட்டிங்களா, என்ன மாதம் பார்த்துருக்குறோம் பத்திரத்தில், அந்த மாதத்தை வச்சுக்கிறோங்க. இப்போ வந்து அந்த பேங்குடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். பேங்குடைய ஸ்டேட்மெண்ட்டு அவங்க வந்து அதையும் வெளியிட்டிருக்கிறாங்க. பேங்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இது வந்து 11/7 இந்த வந்துட்டேன், ஜூன்லேருந்து வருவோம், ஜூன். இப்போ வந்து ஜூன் மாதம் எடுத்துக்கிறங்க. அவங்க வாங்கினது ஜூலை 2 வாங்கியிருக்கிறாங்களா விளைவிக்கிறேன்னு. ஜூலை 2 வாங்குறாருந்தா ஜூன் மாதத்தில் பணம் எடுத்துருக்கணும் இல்லையா? ஜூன் மாதத்தில் வந்து பணம் எடுத்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால் 15,500 15,500 என்று சொல்லி அது வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது வந்து 12/6/22/6 அதில் வந்து பணம் எடுத்துருக்குறாங்க. ஒன்று சம்பளம், ஒரு இமாமுக்கு போனஸ், அவருக்கு போனஸ் ரமலான் மாதம் நினைக்கிறேன், போனஸ்ன்னு சொல்லி ஒரு 15,500 எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து வாங்கின அந்த அவங்க பேங்க் இருப்புலேருந்து எடுத்தது எவ்வளோன்னு கேட்டால் 1,73,197 ரூபா இருக்கிறது. அதில் ஒரு 15,550 போனஸ். முதல்ல இருந்தது 2,41,000, 4 லட்சம்லாம் இருக்கலை, 2,41,000 தான் 5ஆவது மாதமே இருக்குது. அதில் 5ஆவது மாதத்தில் இப்போ அது பிறகு இந்த இது போடவும் இல்லை எடுக்கவும் இல்லை. 6ஆவது மாதத்தில் வந்து 1,88,000 எதனால் ஆகுதுன்னு கேட்டால் இந்த 15,500 எடுத்துருக்குறாங்க பாருங்கள். 2,41,000ங்கிற அந்த தொகை, இது தொகை. நடுவில் ஒரு பாருங்கள், அதெல்லாம் வந்து இவங்க வந்து எடுத்தது. எதுக்கு எடுத்துருக்குறாங்க? 15,550 எடுத்துருக்குறாங்க 5ஆவது மாதத்தில். 6ஆவது மாதத்தில் மறுபடியும் 15,800 அப்துல் ரஹ்மான் போட்டு எழுதியிருக்கு பாருங்கள், இமாமுக்கா வேண்டி 15,500 எடுக்கிறாங்க. அதே மாதத்துலேயே இன்னொரு 10 நாள் கழித்து 15,500 எடுக்கிறாங்க. அது ஒரு மாதத்துலேயே இமாமுக்கு 2 தடவை எடுக்கிறீங்கன்னு வரும்ல, அதுக்கு விவரமாக போனஸ்ன்னு ப்ராக்கெட்டில் குறிச்சிட்டாங்க. அந்த இமாமுக்கு கொடுத்த சம்பளம் 15,500, இன்னொரு 15,500 இமாமுக்கு ரமலான் வந்தால் போனஸ் கொடுப்பாங்க இல்லையா வருஷத்தில், அந்த போனஸ்ன்னு எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எடுத்த பிறகு ஜூலை மாதம் ஜூன் மாதம் இருந்த தொகையை
1,73,000 4 லட்சம்லாம் இருக்கல. ஜூன் மாதம் இருந்த தொகையை எவ்வளவு? 1,73,197 ரூபா 85 பைசா, 85 35 ஏதோ பைசா இருக்குது. அப்போ இந்த 1 லட்சத்து இருந்ததே 1,73,000. எப்போ? ஜூன் மாதம். ஜூனில் இருந்தால் தானே ஜூலை எடுத்து வாங்க முடியும். அப்போ ஜூன் மாதத்தில் இருந்த இருப்பு 1,73,000 ஆச்சா? சரி, அவங்க ஜூலைலாம் வாங்கியிருக்காங்க. ஜூலை கணக்கு பாருங்கள், ஜூனை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அதாவது 2 லட்சம் ரூபா இருந்தது, 2,41,000 இருந்தது. 15,500 எடுத்த பிறகு 1,88,000 ஆகிறது. அதில் 15,500 எடுத்த பிறகு 1,73,000 குறைகிறது. 1,73,000 தான் அந்த மாதம் இருக்கிறது. இது ஜூன். அப்புறம் ஜூலையை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜூலையில் இந்த பாருங்கள், ஜூலையில் என்ன வருதுன்னா அந்த 1,71,000 இருக்குல்ல, அதில் ஒரு 15,500 எடுத்துருக்குறாங்க. அதுவும் அப்துல் ரஹ்மான் இமாமுக்கு தான் எடுக்கிறாங்க. அது 7ஆம் மாதம், 2ஆம் தேதி ஒன்றுமே பண்ணலை. ஜூனுக்கு பிறகு எந்த ஒரு பணம் போடவும் இல்லை, பணம் எடுக்கவும் இல்லை. எதுக்கு எடுக்கிறாங்க? 11/7க்கு தான் எடுக்கிறார்கள். எவ்வளவு? 15,500 எடுக்கிறார்கள். அப்படி எடுத்ததுனால 1,57,000 இருந்தது. நீ என்னைக்கு அந்த சொத்து வாங்கினாங்கன்னு சொல்றியோ அந்த இடைப்பட்ட காலத்தில் இருந்த காசு எவ்வளோன்னா 1,73,000 இருக்கிறது. இந்த ஜூலைக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் எப்போன்னு கேட்டால் அந்த சொத்து வாங்கினதுக்கு பிறகு உள்ள தொகை, வாங்கின பிறகு அதே தொகை இருக்கிறது, களியை காணாம். அதாவது சொத்து வாங்குறதுக்கு முன்னாடியும் அதே தொகை தான் இருக்குது, சொத்து வாங்கினதுக்கு பின்னாடியும் அதே தொகை தான் இருக்கிறது. எது குறைஞ்சிருக்கிறது? இமாமு கொடுத்த சம்பளம் தான் குறைஞ்சிருக்கிறது. அவன் இமாமுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் குர்பானி ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 2,900 ரூபா போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜக்காத்து ஃபண்டுன்ட்டு 7,800 ரூபா போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னமோ போட்டிருக்காங்க, சரியா? அது ஒன்று போட்டிருக்காங்க. எல்லாம் போட்டது தான். இந்த போட்டதை எடுக்கும்போது கடைசியாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 7ஆம் மாதத்துடைய லாஸ்ட்டில் இருந்தது 1,70,000. அப்போ 6ஆவது மாதத்துலேயும் 1,70,000 தான் இருக்கிறது, 7ஆவது மாதத்துலேயும் 1,70,000 தான் இருக்கிறது. 4 லட்சம் இருக்கவே இல்லை. இந்த நீ சொன்ன காலகட்டத்தில் அவங்க அந்த சொத்து வாங்கினதே ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு பத்திரத்தை காட்டியாச்சு. அப்போ 2007 2019 அந்த சொத்தை வாங்கும் பொழுது இந்த பணத்திலேருந்து இப்படி வாங்கியிருப்பாங்க. ஒன்று பணமே இல்லையே. டிஎன்டிஜே கணக்கில் 4 லட்சம் பணம் இல்லையப்பா, 1,71,000 அதை கூட எடுத்து மீதி உள்ளதை போட்டு வாங்கன்னு கூட சொல்ல முடியலையே. ஓம் பணம் அப்படி தானே இருக்குது. இமாமுக்கு சம்பளம் நீ தான் வசூல் பண்ணுறதுனால நீ தான் கொடுக்கணும். அது டிஎன்டிஜே கிளைங்கிற முறையில் என்ன செய்வாங்க? இமாமுக்கு சம்பளமும் கொடுத்தார்கள். அப்போ இனிமேல் அவங்க இருந்து கொடுத்துக்கொள்வார்கள். அப்போ இமாமுக்கு சம்பளத்தை தவிர என்ன எடுத்திருக்கிறார்கள்? வந்த ஜக்காத்துக்கு தான் கொண்டு போய் போட்டிருக்கிறார்கள். அப்போ ஜக்காத்து ஃபண்டு, அந்த ஃபண்டு, இந்த ஃபண்டு வந்ததை கொண்டு என்ன செய்கிறாங்க? போட்டிருக்கிறார்கள். அப்போ இதுலேருந்து என்ன செய்யுது? எவ்வளோ பெரிய கள்ளப்பெண் பார்த்தீங்களா? அவங்கள டேமேஜ் பண்ணி அந்த கொடிக்கால்பாளையம் தியாகம் பண்ணி வந்தாங்களே, அந்த கஷ்டப்பட்டு யாரும் இல்லாத நேரத்தில் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்த வாங்கி இஹ்லாஸாக மார்க்கத்துக்காக தாவாவுக்காக வாங்கி சிரமப்பட்டார்களே, அவர்களை திருடர்களாக கள்ளத்தனம் செய்தவர்களாக சித்தரித்தீர்கள் தான் நான் பார்த்துட்டு இருப்போமா? அப்போ அவங்க சில பதிவுகளை போட்டிருக்கிறாங்க, ரீச் ஆகாது. ரீச் ஆகுது நான் போடுறேன். அவங்க பதில் சொல்லிவிட்டு அவங்க சார்பாக நான் ஏன் சொல்கிறேன்? அவர்களுக்கு முகநூல் அந்த மாதிரியான ஒரு அதிகப்படியான ஒரு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ இப்படி ஒரு மக்கள் மேலே அநியாயம் பழி சுமத்துறாங்களே, கொள்ளை அடிச்சுவிட்டு எங்கே சொத்துன்ற கேஸை கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய அயோக்கியத்தனம். அது மாத்திரம் இல்லாமல் ஜமாத்தில் இருந்த 4 லட்சத்தை களவாடிட்டாண்ட நீ களவாடுறன, நீ களவாடின குற்றம் எவ்வளோ சொல்லியிருக்கிறோம்? நீ அவங்கள சொல்கிறியப்பா, நீ களவாடினது எவ்வளோ ஆதாரம் வச்சுருக்கிறோம்? அவ்வளோ பெரிய களவு செஞ்ச நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால் 4 லட்சத்தை களவாடி அவங்க ட்ரஸ்ட்டுக்கு சொத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற. அப்போ இல்லைன்னு பொய்யா போச்சா? இப்போ யாரை ஜெயிலில் கொண்டு அடைக்கிறது? களவாடிட்டார்கள் அவங்க இந்த ஒன்று வீடியோ வச்சு அவங்க கொண்டே கேஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு, இந்த அருக்கு ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் ஒரு பைசா எடுக்கலை, நாங்கள் எடுத்து விட்டதா பொது வழியில் இவங்க 2 பொய்யன்னு சொல்லிட்டாங்க என்று மான நஷ்ட வழக்கு போட்டாங்கன்னு சொன்னால் நீ தான் கம்பி எண்ணணும். அவதூறு சொன்னதுக்காக நீ கம்பி எண்ணணும். அல்லது அதுக்குரிய நஷ்டஈடு அவங்க கேட்குற நஷ்டஈடு நீ கொடுக்கணும். வழக்கு நடந்து தீர்ப்பு வந்தால் உனக்கு பாதமாகும். அதுக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க, அது ஒரு விஷயம். அப்படி போனார்கள்னு சொன்னால் என்ன, அந்த மக்களுடைய காசு எடுத்து நீ தான் உன்ட்ட இருக்கிறதுனால அவங்க சிறுவர்களும் அனாதையில் வாங்கி என்ன செய்வேன்? மஞ்சள் குடிச்சிட்டு இருப்பேன். அவங்க ஒரு பைசாவும் செலவழிக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள ஆரம்ப காலத்திலேயே அந்த பைசாவை செலவழிக்கிறது என்ன செய்வாங்க? அவர் ஒன்வேண்டவருக்கு பேர் யார்? அந்த இலியாஸுக்கு. ஒன்வேண்டா என்னது? பணம் போனிச்சுன்னா என்ன செய்ய திருப்பி கொடுக்க மாட்டாராம், சேர்த்துக்கிட்டே வருவானாம். வேறு ஏதாவது காரியத்தை சொன்னால் வசூல் பண்ணு, அப்படி சேர்த்தா 4 லட்சத்தை இடம் வாங்கினார். வழங்குதா? அவர்கிட்ட காசு போணுச்சின்னு சொன்னால், அந்த வரவுகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் வரவை சேமிச்சுக்கிட்டே வருவார்.
அது சேமிச்சுட்டு ஒரு பெரிய தொகை வந்தவுடனே இடம் வாங்குறது, மேலே கட்டுறது, அந்த மாதிரியாக பேர் எடுத்தவர். அவருக்கு அப்படி ஒரு பேரே இருக்குண்டாங்க ஊரில். அந்த மாதிரி ஒரு ஆளை பற்றி நீ என்ன டேமேஜ் பண்ணுறேன்னு கேட்டால் களவாணி பயிலுவோங்கிற, ஜெயிலில் தள்ளுவோங்கிற. எவ்வளோ பெரிய அயோக்கிய நீ வந்து உண்மையை பேசுகிறால, வாக்குறுதி, ஒப்பந்தம், அல்லாவுக்கு பயப்படணும், அல்ல இறைச்சம் கொஞ்சம் கூட இல்லையா? இது சொல்ல வெக்கமா இல்லை உனக்கு? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நீ பண்ணியிருக்கிற? அது ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இவங்க போனாங்கல்ல, எதுக்கு போனாங்க? வெளியூர்லேருந்து ஆட்களை திரட்டிக்கிட்டு போய் அவங்க விளைவிக்கிற சொல்லிட்டாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ் ஒப்பந்தப்படி போகிறோன்னு சொல்லிட்டு வராமல் வெளியூர்லேருந்து ஆட்களை திரட்டிக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க? நாங்கள் தர்பியா நடத்த போகிறோம் அப்படின்னாங்க. அவங்க அறிவிச்சா நீ ஏன் தர்பியா நடத்த போகிற? நீ பக்கத்தில் திருவாரூரில் இருக்குது, அடியாக அங்கே போய் நடத்த வேண்டியது தானே. பர்பஸாக வேணும்னே பஞ்சாயத்து வெளியூர்லேருந்து ஆட்களை மிரட்டினா என்ன செஞ்சுருவாங்க? அவங்க கொஞ்சம் பேராக இருப்பாங்க, வெளியூர்லேருந்து குண்டர்களை கொண்டு மிரட்டலான்னு செஞ்சு மிரட்டினீங்க. அவங்க அதை ரொம்ப லாபமாக கையாண்டு ஒட்டுமொத்த ஜமாத் ஆதரவோடு உங்களை விரட்டி தான் அனுப்பி விட்டார்கள். இல்லைன்னா அவங்க கதையை வேறு பெரிய தைரியமாக போய் உட்காந்திங்க. அப்புறம் வெளியூர்காரன் வேணா இருந்தீங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலில் சங்கு ஊதி நினைஞ்சிருவேன், மக்களை கூட்டிடுவேன்ட்டு சுன்ன ஜமாத் தலைவர் எச்சரிக்கை பண்ணுறாரு. தமுக எஸ்டிபியெல்லாம் வந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சொத்துடைய நிலவரம்லாம். இது டிஎன்டிஜி சம்பந்தம் இல்லை, டிஎன்டிஜிங்கிற இயக்கம் உருவாவதற்கு முன்னாடியே இந்த சொத்து வந்துவிட்டது என்று அதுக்கு அந்த மக்களுக்கு தெரியும். அதனால நியாயம் அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட இருக்கிற காரணத்தினால அவங்க இதுக்காக எங்களுக்கு சப்போர்ட், இவருக்கு சப்போர்ட்டாலாம் வரல, நியாயத்திற்காக நின்று அவர்கள் பேசினார்கள். இதை பற்றி பேசும்போது என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ நாங்களாக தான் தேவையில்லைன்னு வந்துட்டோம். தேவையில்லைன்னு வந்துட்டா சுவாதீனம்னு கோர்ட்டில் போய் மனு போடுவியா? தேவையில்லைண்டா வந்தேன். அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால் அவர்கள் சொல்கிறாங்க பாருங்க. அதாவது எங்களுக்கு தான் உள்ளூர் ஆதரவுங்கிறதுக்கு ஒரு பதிவு போடுறாங்க. அங்கே உள்ளூர் மக்களுடைய சப்போர்ட் முழுக்க தவிஜ மாத்திரம். அதனால நீங்கள் பார்க்குறீங்க, பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த விசாலமான இடத்தில் இந்த ஜும்ஆ தொழுகையினை சிறப்பாக நடத்தக்கூடிய வாய்ப்பை தந்த வல்ல ரஹ்மானுக்கு புகழ் அனைத்தும். மிக அழகான ஒரு மஸ்ஜிதை கட்டுவதற்காக நாங்கள் மணிப்புடன் எத்தனைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு அன்பான சகோதரர் தனியாக மர்கஸ் இப்போ உருவாகி எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு வாரத்துக்குள்ளே பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கு இடம் வாங்கி ஷெட்டு. அதாவது பந்தா பார்த்தீங்களா? அதாவது ஊர் மக்கள்கிட்ட இந்த மர்கஸ் போனதுனால மக்கள் எங்களோட தான் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? இந்த ஜும்மா தொழுகை ஆதாரம். அதை பாருங்கள், ஒரு வாரம் தான். இந்த வாரம் இல்லைன்னாங்க, அடுத்த வாரம் நாங்கள் ஜும்மா தொழுகிறோம் சாமியான போட்டு. எவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா? அப்போ எங்கள் உள்ளூரில் எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறதாக சித்தரிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லா மக்களும் எங்களுக்கு சப்போர்ட், இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டீங்கல்ல? அதில் உள்ள ஆட்கள்லாம் உள்ளூரா வெளியூரா? நீ உள்ளூர் மக்கள் ஆதரவுக்குரிய அந்த ஒவ்வொரு ஃப்ரேமாக எடுத்துருக்கணும். இந்த ஃப்ரேம், இது ஒரு ஃப்ரேம் அதில் உள்ளது. இந்த ஃப்ரேமை நீங்கள் பாருங்கள். இந்த ஃப்ரேமில் 3 பேர் சிவப்பு கலர் போட்டிருக்கு பாருங்கள். அந்த 3 பேர் தான் கொடிக்கால்பாளையம் ஆளுக்கு. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த இவ்வளோ பேரில் கொடிக்கால்பாளையம் எத்தனை பேர்? அந்த கொடிக்கால்பாளையம் இருக்கிறத மார்க் பண்ணி தாங்கன்னு நம்ம நிருபரை அனுப்பி இதை கேட்டு பல பேர்கிட்ட விசாரித்த வகையில் இந்த 3 இந்த சிவப்பு காட்டுறோம்ல, அந்த 3 பேர் தான் இந்த கூட்டத்திலேயே கொடிக்கால்பாளையம் ஆளுக்க. மீதெல்லாம் யார்? உள்ளூர் மக்கள் பயங்கர சப்போர்ட்டான். அங்கேருந்து குதிச்சாங்க ஆகாயத்திலேருந்து. நீ என்ன செஞ்ச? பிரியாணி போடுறோன்னு சொல்லி ஒவ்வொரு ஊரில் ஆட்களை வேன்லையும் கார்லையும் கொண்டு உன்னால் சேர்க்க முடிஞ்சதே இதுதான். சரி, ஒரு படம் ஆச்சா? ஒரு படம் மட்டும் நினச்சிக்கூடாதுல்ல. அடுத்து ஒரு படத்தில் பாருங்கள். இது ஒரு இதை கூட விடலை. இந்த படத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த 4 பேர், ஒருத்தர் நிற்கிறாரு, 3 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த 3 பேர் தான் கொடிக்கால்பாளையம் ஆளுக்க. இந்த இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் தான் கொடிக்கால்பாளையம் ஆளுக்க. மீது எல்லாரும் வெளியூர் ஆளுக்க. அந்த வெளியூர் ஆளுக்க கூட யார் எவருன்னு சொல்லி எழுதி தட்டுமான்னு கேட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்க தான். இந்த ஜமாத்தில் பயணித்ததுனால எந்தெந்த கிளையை சேர்ந்தவங்க கூட எங்களுக்கு சொல்ல முடியும்ட்டாங்க. அது வேணாம், நீங்கள் கொடிக்கால்பாளையம் ஆட்களை மட்டும் சொல்லுங்கள் என்று நாங்கள் மார்க் பண்ணிக்கிட்டோம். அப்போ கொடிக்கால்பாளையத்தை ஆளுக்கு எத்தனை ஜும்மா நடத்தினாலும், ஒரு வாரத்தில் நடத்தினாலாம். மக்கள் கூட்டம் அள்ள மோது தான். என்ன அள்ள மோதுது? இந்த மாதிரி மக்கள்கிட்ட சிறுவர்கள் அனாதையில் வாங்கின காசுலேருந்து அதை வண்டி எடுத்துகிட்டு வாங்க, வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறது. வந்தால் பிரியாணி செலவு ஜமாத் செலவுன்னு அப்படிங்கிறது. அதனால் ஒரு கூட்டம். இது 2வது படம். அடுத்து 3வது ஒரு படம். இது இன்னொரு கோணத்தில் காட்டினது. எதையுமே விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இந்த பெண்கள் பகுதியை மட்டும் காட்டல, அது முதுகத்தான் காட்டுறாங்க. நம்மளும் அது பெண்கள் எடுத்து காட்டக்கூடாதுங்கிறனால விட்டுட்டோம். அது வெளியேருந்து வந்த ஆளுக்கு தான். அப்போ இதில் இருந்திருக்கு 4 பேர் பாருங்கள். இந்த சிவப்பு கலர் போட்டிருக்கோம்ல, இந்த 4 பேர் தான்
கொடிக்கால் பாளையத்தை சேர்ந்தவர்கள். பாக்கி எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்து இறக்குமதி கூட்டம். இந்த வெளியூர்லேருந்து ஆட்களை இறக்கி வந்து இந்த மூணு கோணத்தெல்லாம் மொத்தமே வருது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா பிரிஞ்சாகலாம். பிரிஞ்ச உடனே மக்கள்லாம் எங்களோட தான் இருக்கிறாங்க, அவங்களோட மக்களே கிடையாது. அதுக்கு என்ன ஆகும்? ஒரே வாரம் பாருங்கள், உன்கிட்ட வந்து அனாதை சிறுவர்கிட்ட பணத்தை வச்சு இருக்குது, மோசடி பண்ணுற, களை வாங்குற, எனிமி ப்ராப்பர்ட்டி பேரில் கலக்கரை காட்டுற, உனக்கு பணம் செலவழிக்க முடியும். இது காலத்துக்கு நிற்காது. உனக்குதான் இப்போ படிப்படியாக நீ சூருதி இறங்கிட்டு வர்றீங்க, ஒரு கொஞ்சம் வந்துட்டு ஓடி நிற்கும். அந்த வகையில் அந்த காசு இருக்கிறதுனால கூட்டி எவ்வளோ நாளும் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வா, எத்தனை வேண்டாலும் காசு தர்றோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி பெரிய பிரியாணி சட்டி வச்சு, அந்த பிரியாணிக்கு வந்து எத்தனை வேணும் எல்லாம் தான் அறிவான். அவன் பிரியாணி வச்சு சாப்பாடு உள்ளூர் மக்களை சும்மா இடத்துக்கு பிரியாணி வேணா போடுவானா? அப்போ அந்த மாதிரி போட்டு விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பார்த்தீர்களா ஒரு வாரத்தில் அவங்க ஆட்கள் பில்டப் பண்ணுறது, இதை போது பதவுவாங்க, பார்த்தீங்களா எங்களுடைய சப்போர்ட்டை செல்வாக்கை பார்த்தீங்களான்னு. ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த பிரிஞ்சுட்டாங்கல்ல, இவங்க தொலைஞ்ச பிறகு அந்த மக்கள் ஜும்மா நடத்துகிறாங்க. அந்த மக்கள் ஜும்மாவுடைய கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே பள்ளிவாசல், இது அந்த பள்ளிவாசல், எந்த பள்ளிவாசல்லேருந்து டிஎன்டிஜை வெட்டி விட்டாங்களோ அந்த பள்ளிவாசல் தான். எந்த நேரத்தில் இவங்க ஜும்மா வெளியூர் ஆட்களை வச்சு நடத்துகிறா சொல்கிறாங்களோ, 4 4 8 + 3 11 பேர், ஒரு 3 ஒரு 4 ஒரு 8 இன்னொரு 4 மொத்தம் 11 பேர் தான் கொடிக்கால் பாளையம் ஆளுக்க. இதில் 11 இருக்கிறாங்க. இந்த பள்ளியில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கா? உள் பள்ளி நிறைஞ்சிருக்குது. அதுபோல் தான் இப்போ வரக்கூடிய கூட்டம். அப்புறம் வெளியே நிறைஞ்சிருக்குது. மிஸ்ஸிங் இந்த 11. அந்த 11 பேர் வரல. வழக்கமாக வர்ற ஜும்மா தொழுகையில் வரக்கூடிய அந்த 11 பேர் வரலையே தவிர, இது அடுத்த வாரம் நடந்த அவங்களுடைய அந்த கொடிக்கால் பாளையம் முஸ்லீம் ஜமாத் நடத்திய, அது இன்னொரு தரையும் போடுறேன் பாருங்கள் அந்த வீடியோவை, கவனித்து பாருங்கள். இப்போ மக்கள் யார் பக்கங்கிற ஒரு அளவுகள் கிடையாது. ஆனால் நீ ஏன் பொய் சொல்கிற? உனக்கு அங்கே எங்கெல்லாம் மர்க்கஸ், உனக்கு அந்த மக்கள் மர்க்கஸோடு வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்களோ அங்கெல்லாம் உனக்கு மக்கள் இல்லை. இந்த மர்க்கஸ் புடின்னு வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல மட்டும்தான் உனக்கு ஆளுக்கு இருப்பாங்களே தவிர, வேண்டா வெறுப்பாக ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்களே தவிர, உனக்கு எந்த பிடியும் கிடையாது. மக்களை விட்டு எங்கே தூரமாக போயிட்டீங்க. வேறு எங்கே போய் நாங்கள் தொழுவுறன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாறிக்கிட்டு வர்றாங்க. வீட்டில் தொழுதான் பரவாயில்லை, இவங்களோட தொழக்கூடாதுங்கிற அளவுக்கு இந்த மாதிரி கள்ளப்பையோட தொழக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால மக்கள் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு படம் காட்டுறீங்களே, இதுதான் ஒரு நேர்மையான செயலா? அப்போ இந்த கொடிக்கால் பாளையம் விஷயமாக ஒப்பந்தத்தை மீறியது இவர்கள் தான், வாக்குறுதியை மீறியது இவர்கள் தான். தங்களுக்கு சொந்தமில்லாத ஒரு கட்டடம் எங்களுக்கு கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, பொய். அதே மாதிரி கோர்ட்டில் போய் அந்த சுவாதீனம் எங்கள் அனுபவம் உண்டா பரவாயில்லை, எங்கள் சுவாதீனத்தில் உள்ளதுன்னு சொந்தம்ங்கிறாங்க, அது ஒரு பொய். அந்த மாதிரி பொய்க்கு மேலே பொய் சொல்லி இந்த சொத்தை எங்களுடைய ஆக்குறதுக்காக வேண்டி அவ்வளோ பாடுபட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல் மக்கள் பூரா நாங்கள் விரண்டு பயந்தெல்லாம் ஓடலை, மக்கள் பூரா எங்களுக்கு சப்போர்ட், நாங்கள் ஏன் பயந்து ஓட போகிறோங்கிற, மக்கள் பூரா சப்போர்ட்டுக்கு என்ன ஆதாரம்னா ஜும்மா தொழுகைக்கு சாமியானோட போட்டு தொழுது தான் ஆதாரம். அதை வச்சு காட்டி இந்த பாருங்கள் மக்கள் எவ்வளோ கட்டு கடங்காமல் குழுமி நிற்கிறார்கள்னு காட்டுறாங்க. கட்டு கடங்காமல் நிற்கிறாங்க, அது குழுமையாக நிற்கிது. அப்படி எடுத்தால் கூட வெளியூர் மக்கள்லாம் திரட்டி வச்சுக்கிறீங்க, அதை விட கூட அவங்க இருக்கிறாங்க. நீ எத்தனை ஊர் இந்த ஆட்களை திரட்டினியோ அதை விட ஜாஸ்தியாக வந்து அந்த பள்ளிவாசலில் மக்கள் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ எல்லா விதமான ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்தின் முழு வடிவமாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்பது இந்த கொடிக்கால் பாளையம் சம்பவத்தில் தெரிகிறது. அதனால் விளங்கி கொள்ளுங்கள். இது ஒரு விஷயமாச்சா? அடுத்து ஒன்று வருவோம்.